ஜெய் பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான வணக்கம். வாழ்க்கையில நாம் ஒருவரும் 2 முறை குழந்தையாகிறோம். 2 முறை. என்னடா 2 முறை குழந்தையாகிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க. வாழ்க்கையில அம்மா, அப்பா நம்மள பெற்றெடுக்கும்போது இந்த உலகத்திற்கு புதிதாக நம்ம இந்த பூமியை தழுவும் பொழுது, புதிதாக ஒரு குழந்தையாக நம்ம வந்திருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் ஆனந்தப்படும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம குழந்தையாக இந்த உலகத்துக்கு நம்ம வரும்பொழுது, நம்மள எல்லாருமே அன்போட உபசரிப்பாங்க. நடக்கும் பொழுது தள்ளாடுவோம். நடக்கும் பொழுது தலை தூக்கி எழுதுவோம். மீண்டும் கீழ விழுவோம். கைப்பிடித்து நம்மளை வளர வைப்பார்கள். சிறுநீரகம் எங்குனாலும் போவோம். கழிவுகள் எங்குனாலும் செய்வோம். ஆனால் அதை ஆனந்தமாக நம்ம பெற்றோர்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியேற்றுவாங்க. சுத்தமாக நம்மள பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த உடல் முதுமையாகி, அது கல்யாணம் முடிஞ்சு, பேரன் பேத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறம் முதுமையானதுக்கு அப்புறம், இதே த உடல் குழந்தையாக மனதால் மாறுது. அங்கு நடக்க தவறுதோம். நடக்கும்பொழுது தள்ளாடுது. கண்ணெல்லாம் கண் தெரியாத அளவுக்கு திரை போடுது. காது மந்தமாகுது. நடக்கும்போது பாதைகள் தடுமாறுது. எப்பல்லாம் நம் மனசு சோர்ந்து போகுதோ, அப்பல்லாம் அடம்பிடித்து அழுகிறோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது, நம்மளோட உறவுகளான நம் பிள்ளைகளையே நம் தேடுறோம். நமக்கு ஒரு தாயாக. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடியது, "கிழடுக்கு இந்த வயதில் இது தேவையான்னு" சொல்லும். ஆனா அதே நம் உடல் இளமையாக இருக்கும்போது, புதிதாக பிறக்கும்போது, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும். நம்ம என்ன என்ன கேட்டோமோ எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா முதுமை அடைந்து மனதளவுல குழந்தையாகும் பொழுது, இந்த கிழடுக்கு இது தேவையான்று நம்மள எல்லாரும் இலக்கணமாக பேசுவாங்க. அப்போது நம்ம மனதுக்குள்ள பலவிதமான காயங்களும், கவலைகளும் வரும். இந்த நேரத்தில் யமதர்மனை அழைப்போம். "வாருங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள்" என்று எல்லோருமே சொல்லுவார்கள். நம் மனதும் தேடும். அப்பொழுது காது கேட்காது, நினைவுகள் எதுவும் இருக்காது. மறந்து மறந்து போகும். படுத்த படுக்கையில நம்ம அப்படியே கிடப்போம். ஆனால் கண்கள் மட்டும் திறந்திருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்கள். யமன் என்று நீங்கள் எப்பொழுது சொல்றீங்களோ, அந்த உருவத்தை நம்ம ரொம்ப கனத்த மனதோட வச்சிருக்கிறோம். யமன் என்றால் மோசமானவன். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முறுக்கு மீசை இருக்கும். அவன் பயங்கரமான ஒரு ஆயுதம்லாம் வச்சிருப்பான்னு நம்ம நினைச்சுட்டு சொல்றோம். ஆனா யமதர்மராஜா எப்பொழுதுமே ரொம்ப அன்புடையவர். நிறைய பேருக்கு நிறைய இடங்களில தெரியும். நம்ம உடல்நிலைகள் முதுமையடைந்து நோயில படுத்து அப்படியே கண்கள் திறந்திருக்கும். ஆனால் உயிர் மட்டும் போகாது. காரணம் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து என்னவோ என்று எல்லாரும் முன்னாடி முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனா அந்த உயிர் போகாது. அது ஒரு ஏக்கத்துல இருக்கும். அதனால எல்லா உறவுகளையும் வர சொல்லுவாங்க. ஆனால் அந்த உடல் எந்த உயிரை பார்க்க என்று ஆசைப்படுதோ, அந்த உயிர் மட்டும் வரும்பொழுது அந்த கண்களில் ஒரு பிரகாசம் தெரியும். பிரகாசம் தெரிந்ததும், "நான் உன்னை பார்த்துட்டேன். உன்ட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உன்ன பார்த்துட்டேன். நான் விடைபெறுறேன்னு" அந்த உயிர் பிரியும். அதுக்கு தான் யமதர்மராஜா இடத்துல இருக்கக்கூடிய அந்த கயிறுக்கு பாசக்கயிறு என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த வாழ்க்கையில நம்ம இருமுறை குழந்தையாகிறோம். ஆனால் முதல் குழந்தையாக நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம வரும்பொழுது, அந்த தாய் தகப்பனார் நம்மள அவ்வளோ அழகுபடுத்தி, நம்மள பாதுகாப்பாக நம்மள வளர்த்தாங்க. ஆனால் நம் உறவுகளாக நம்ம பிள்ளைகள் வரும் பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகள் வந்தம்பொழுது, நம்ம குழந்தையாகும்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கிழடாக தெரிகிறோம். அப்படி கிழடாக தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்க உங்களிடம் உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் நீங்க உங்க உறவுகள், என் பிள்ளைக்கு, என் மருமகளுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்குன்னு சொல்லிட்டு, நீங்க உழைத்து, உழைத்து, உழைத்து அவங்களுக்கு அத்தன சொத்துக்களையும் சேர்த்து குடுத்தீங்க. அவங்க பாதுகாப்பாக வாழ்றதுக்கு வீடு வசதி எல்லாம் செய்து குடுத்தீங்க. ஆனா, அந்த குழந்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களையே அது பாரமாக நினைக்குது. ஆனால் அதை எல்லாம் சேர்த்து உங்ககிட்ட இருந்துச்சியானால், உங்க கைவசம் இருந்தா, அந்த குழந்தை அந்த நம்மளோட பேரன், பேத்தி, நம்மளோட பிள்ளைகள் எல்லோருமே நம்மள பாசமாக பார்த்துக்கிடுவாங்களோ! அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் நீங்க எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்திலும் இருமுறை குழந்தையாக போறோம். முதல் குழந்தையாக நம்ம வரும்போது நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்றோம்ன்னு. ஆனா 2வது குழந்தையாகும் பொழுது, இதையெல்லாம் நமக்கு வருங்கிறது இப்ப அனுபவம். இப்ப நான் சொல்ற அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம இன்னொரு குழந்தையாக முன்னக்கட்டி, நம்ம தேவையானதை சேமித்து நம்ம கைவசம் வைத்துக்கண்டா, நம்ம பிற்காலத்தில யாருக்கிட்டயும் அசிங்கமும், அவமானமும் படாம இருக்கலாம். உறவுகளை புரிந்ததா? மீண்டும் இதோட சிந்தனைகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அம்மா சொல்றேன். விடிந்தது நமக்காக எழுந்திடலாம். ஜெய் பவானி.